ஐயோ மாமா வந்துட்டான். இவன் கிட்ட மாட்டணும்னா நம்ம ஊர்ல மசாலாவை போட்டு ஃப்ரை பண்ணிடுவான். வா வா சீக்கிரம் போலாம். மாமா உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது அவ்வளவு அற்புதமா இருக்கு. மேக் ஃபார் ஈச் அதர் அது நீங்க தான். மாமா நிஜமா சொல்றேன். ஆமாண்டா நான் ரொம்ப மாறிட்டேன். முதல்ல நீ என்ன மன்னிக்கணும் மாமா. எதுக்குடா? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் மாமா. கல்யாணத்துக்கு முன்னாடியா? அந்த தப்பு இல்ல மாமா. உன் கேரக்டர் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப் மேல நீ வச்சிருக்க வேல்யூவை புரிஞ்சுக்காம போயிட்டேன். உனக்கும் அர்ச்சனாவுக்கும் மத்தியில இருக்கிறது காதல் இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நிஜமா நீ ரொம்ப கிரேட் மாமா. ஐ எம் வெரி சாரி. டேய் சாரி சொல்ல வேண்டியது நீ இல்லடா, நான் தான். ஏன் இவ்வளவு நாள் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் மறைச்சிருக்கேன். அர்ச்சனாவை நான் லவ் பண்றேன். மாமா. ஆமாண்டா கல்யாணம் கூட பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணிட்டேன். ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டியே. இந்த ஒரு நாளைக்காக தான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். அது போகட்டும், அர்ச்சனாவை இந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு எப்படி காமா இருக்க? அது நடக்க போறது இல்லைங்கிறதுனால தான். நடக்காதா? அது எப்படி தெரியும்? மாப்பிள்ளை பையனே சொன்னான். மாப்பிள்ளை பையனா? ஆட பைத்தியக்கார மாமா. அர்ச்சனாவுக்கு கல்யாணமே நடக்காதுங்கிறப்ப நடுவுல இந்த மாப்பிள்ளை பையன் எங்க இருந்து வந்தா? என்னடா சொல்ற? அவன் வெட்டி கடை நீதானே காமிச்சது? என்ன அந்த கார்டை பிரிண்ட் பண்ணதே நாங்க ரெண்டு பேர் தான். ஆமா மாமா, உன் மனசுல இருக்கிற காதலை வெளியே கொண்டு வரணும். அப்பதான் எங்க லைன் கிளியர் ஆகும்னு நாங்க தான் அந்த கார்டை பிரிண்ட் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தோம். இல்லடா நீ சொல்றது மட்டும் நிஜமா இருந்தா அந்த ரவி அர்ச்சனா செல் இருந்து எப்படி எனக்கு ஃபோன் பண்ணிருப்பான்? இம்பாசிபிள். எதுடா இம்பாசிபிள்? அவனுக்கு செல் இருக்கா? இருக்கு. அந்த பக்கி பையலுக்கு உடனே போன் பண்ண அவன் யாரு என்னங்கிற டவுட்டை இப்பவே கிளியர் பண்றேன். சரியான நேரத்துல. ஹலோ மதன், how are you? Fine ரவி. உனக்கு கொடுக்க வேண்டிய 5 lakhs கொடுக்கிறதுக்கு தான். ஐயோ அத பத்தி இல்ல ரவி. மேரேஜை கேன்சல் பண்றதுக்கு உன் பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டாங்களா? யோ என் பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டாங்க. எஸ் thank you very much ரவி. thank you so much. ஆனா அர்ச்சனா பேரண்ட்ஸோட தான் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. ப்ராப்ளமா? மிலிட்டரி மேஜருக்கு காதலையும் காதலிக்கிறவங்களையும் சுத்தமா பிடிக்காதான். அது மட்டும் இல்லாம நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்த இந்த கல்யாணத்தை என் பேரண்ட்ஸ் போய் சடனா நிப்பாட்டாங்கன்னா ஷூட் பண்ணி தள்ளிடுவாரோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. அப்போ அர்ச்சனா கிட்ட இந்த விஷயத்தை டிஸ்கஸ் செஞ்சியா? எப்படி முடியும் மதன்? அர்ச்சனா மனசுல உனக்கு இடம் இருந்தா என்ன கல்யாணம் பண்ணிக்க எப்படி ஒத்துக்கிட்டா? எங்க வெட்டிங் கார்டு ஃபர்ஸ்ட் எதுக்கு உனக்கு அனுப்புனா? நீங்க பாரு மதன், ஒன்று ஜஸ்ட் ஒன் சைடு லவ். உனக்கு என்ன குறைச்சல்பா? ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு. உன் பின்னாடி அர்ச்சனா விட எவ்வளவோ அழகான பொண்ணுங்களா கியூ கட்டி நிப்பாங்க. நீ இதையெல்லாம் மனசுல வச்சுக்காம எங்க கல்யாணத்துக்கு நிச்சயமா வரணும். நீ வரலனா அர்ச்சனா தான் என்னோட ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஓகே, you have to come. See you, bye. ரவி ரவி அப்பா just a minute. ஓகே. என்னாச்சு மாமா? இந்த கல்யாணம் நடக்காதுடா. அப்ப நானும் அதானே உங்ககிட்ட சொன்னேன். நீ சொல்றது அவங்க கல்யாணம் நடக்காதுன்னு, அவன் சொல்றது என் கல்யாணம் நடக்காதுன்னு. மாமா நீ கன்ஃபியூஸ் தான், எங்களே கன்ஃபியூஸ் பண்ணாத. அந்த போனை கூட டவுட் நானே கிளியர் பண்ணிக்கிறேன். ஹலோ யாரு? அந்த ரவி இருக்கானா? இல்ல, பாட்டு பாட போயிருக்கான். என்னயா என் மாமனை டென்ஷன் ஆகிட்டு அவங்க பாட்டு பாடிட்டு இருந்தா விட்டுருவேனா? டேய், நான் இருக்கிற வரைக்கும் மதன் அர்ச்சனாவோட பியாரை யாராலையும் கெடுக்க முடியாதுன்னு சொல்லிடு. அப்போ நீ ஒருத்தரையும் கெடுத்துருவியா? இந்த பாருங்க, யாரோ மதனுடைய மாமாவா. அசோஷியலா நீங்களே பேசிக்கங்க. சிச்சி, நான் வெளியாளுங்க கிட்ட பேசவே மாட்டேன். இவன் என்ன எப்ப பார்த்தாலும் ஒரு பொட்டியை எடுத்துக்கிட்டு ரயில்வே போறது மாதிரி அப்படி இப்படி போயிட்டு இருக்கான். அந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்கும்? என்னவோ இருக்கட்டும், அவன் என் பர்சனல் டிரைவர். காருக்கு மட்டும்தான். டிரைவர் காருக்கு கவர் எதுக்கே வைப்பாங்க? ஓவரா லிமிட் தாண்டி பேசாத. டேய், எவன்டா நீங்கலாம்? என்கிட்டயே டிராமா ஆடுறீங்க? கேளுங்க கேளுங்க, உற்சாகமா ஆனந்தமா கேளுங்க. 99.3 FM. கொய்யால ஸ்லிப்பர் வரும். பேஸ் வாய்ஸ்ல பேசினா FM சங்கர் நினைப்பா. போன ரவி கிட்ட குடுறா. குட் மார்னிங் மச்சி. நான் ரவியோட ஆண்டி. நான் ரொம்ப ஹாட்டுங்க. நான் ரொம்ப ஃபேட்டுங்க. நீ அவனுக்கு ஆண்டியா இருந்தா எனக்கு என்ன, போண்டியா இருந்தா எனக்கு என்ன? அந்த ரவி பையிட்ட போடுறேன். அலா ஏ மிஸ்டர், டோன்ட் வேஸ்ட் மை டைம். மை சன் மேரேஜ் ஆல்ரெடி செட்டில்ட். ஒன்லி ஒன் வார்னிங் ஐ கிவ் யூ. இதுக்கு அப்புறம் இந்த செல்போனுக்கு டோன்ட் கால்.
இந்த பரப்பா தம்பி, சில பேருக்கு வாழ்க்கையில அதிர்ஷ்டம் திடீர்னு அடிக்குன்னு சொல்லுவாங்கல்ல. என்னடா அந்த மாதிரி நம்ம மைக்கிளுக்கு கோடீஸ்வரம் ஆகிற அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. நடுவுல இந்த மைக்கேல் யாரா? மைக்கிள தெரியாதா? அந்த புண்ணியவானால் தானே நார்மல் கேரக்டர் பண்ணிட்டு இருந்தானா ஃபாதர் கேரக்டர் பண்ணிட்டு இருக்கான். யூ இடியட் ராஸ்கல் ஸ்கவுண்டரல். இத்தனை I know district collector to bill collector. Hollywood. Yeah. இன்னொரு தடவை என்ன டிஸ்டர்ப் பண்ணினா I will ring up to 555 fire station. வைடா போன. ஐயோ மாமா இதெல்லாம் யாரோ பெரிய இன்டர்நேஷனல் ஃப்ராட் மாதிரி இருக்கானுங்க. அது ஓகே, அவன் அர்ச்சனா செல்ல இருந்து அன்னைக்கு ஃபோன் பண்ணானா? ஆமாண்டா. அப்ப நம்ம அர்ஜென்ட்டா அர்ச்சனா ஊருக்கு போறோம். படிச்சிருக்கிறதுக்கு வா சொல்றேன். அந்த ஊர் பீச்ல பொம்மை துப்பாக்கி வச்சுக்கிட்டு இந்த பில்டப்பா. யார் இந்த பைத்தியக்கார பையன் இங்க வந்து சீன் காட்டிட்டு இருக்கான்? ஐயோ அது ஒண்ணும் தீபாவளி கண் கிடையாது. இப்படி வந்துரு. சீக்கிரம் வா. ஐயோ சொல்றானே, போ சீக்கிரம் எங்க போனாலும் தப்பிக்க முடியாதா? உங்களை விட மாட்டேன். டேய் காமராஜ், மாமா வண்டி எடு, மாமா வண்டி எடு. இருக்கிறேன்டா. யாரு? சீக்கிரம் வண்டி எடு மாமா. போயிட்டா. Wherever you go, I will follow. Hutch dog. அப்பா. என்ன சார் ஆச்சு? கீழே டமால்னு விழுந்த. எப்படி? உனக்கு எதற்கு டிவைடர் தெரியுதா? தெரியுதே. எனக்கு தெரியல. நேரம். அம்மா. டேய், அவங்க வர டைம் ஆயிடுச்சுடா. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா? பண்ணிட்டேயா? டேய், சீக்கிரம் அர்ச்சனாவை ரெடி பண்ணுமா. அப்பப்பா உங்களுக்கு எல்லாத்துலயும் அவசரம் தானே? அவ ரெடியாவா? நீங்க முன்னாடி போய் லோனை ரெடி பண்ணி வைங்க. கரெக்ட். எக்ஸ்கியூஸ் மீ. வணக்கங்க. வணக்கங்க. அர்ச்சனா இருக்காங்களா? ஆமா, நீங்க யாரு? நாங்க அர்ச்சனோட ஃப்ரெண்ட்ஸுங்க. மெட்ராஸ்ல இருந்து வரோம். ஓ வாங்க. வலது கால எடுத்து வச்சு வா. நீங்க உட்காருங்க, நான் போய் அர்ச்சனா வர சொல்றேன். உட்காருமா. ஹாய். ஹாய் மதன். என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? எங்க அக்கா தான் சொன்னா. ஓ மச்சான் போல இருக்கு. பாண்டிச்சேரி வந்ததுல இருந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபிளாஷ் நியூஸ் மாதிரி உங்களை பத்தி சொல்லி என்ன குழப்பி எடுத்துட்டா. என்ன பத்தி எதுவும் சொல்லியா? சொல்லிருந்தா. மதனோட கண்ணங்கரையில் இருக்கவன் பேரு காமராஜா. சுத்தமா அறிவே இல்லையா? கோவால இருந்து ஒரு ஃபிகர் தள்ளிட்டு வந்தாருன்னு சொன்னாங்க. இதானா அது? ஏமா இவனை விட நல்ல ஆள் கிடைக்கவே இல்லையா? உனக்கு வந்து வாச்சிருக்கான் பாரு. போதும்டா கண்ணா. ஹேய் சர்ப்ரைஸ். டேய், பட்டு புடவை கட்டிட்டு கல்யாண பொண்ணு மாதிரி வரா? அப்ப நிஜமா? சும்மாரே, சும்மா டென்ஷன் ஆகி விட்டுட்டு. அதெல்லாம் இருக்காது. ஹாய். மதர், வாட் a surprise. நீங்க இங்க ஏன் வீட்ல? Oh my god. ஹாய் காமராஜ். ஹாய் மந்த்ரா. ஹாய். ஹேய், வரதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல? பிசினஸ் விஷயமா வந்தேன். சரி, லக்கேஜ்லாம் எங்க? கார்ல இருக்கு. ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிருக்கோம். ஏதோ உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தோம். ஓகே பை. என்ன கிளம்ப போறியா? இங்க கெஸ்ட் ஹவுஸ் விட்டுட்டு ஹோட்டல்ல தங்க போறியா? நோ வே மதன். என்னாச்சுமா? டாடி, மதன் நான் ஓ, சொல்லிருக்கேன். இவர்தான் மதனா? ஹாய். பாருங்க டாடி, கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க சொன்னா ஹோட்டல்ல போய் தங்குறேன்னு சொல்றாரு. மிஸ்டர் மதன், நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல உங்களுக்கு தேவையான வசதி எல்லாம் கிடைக்கும். ஒரு 4-5 நாள் இருந்துட்டு போலாம்ல? நம்ம வந்து வேலையை முடிக்கிறதுக்கு இது விட நல்ல சான்ஸ் கிடைக்காது. கண்டிப்பா இருக்கேன் சார். டேய் பாபு, டாடி. இவங்களை நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு அழைச்சிட்டு போ. ஓகே. மதன், நீ சடனா எங்க வீட்டுக்கு வந்து எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி நானும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். சர்ப்ரைஸ்? முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. வாங்க ப்ளீஸ். உட்காருங்க. Thank you. Come on, let's have some drinks. Yeah, I am ready. I am drinks சாராய only the party. நான் குடிக்கலடா, என் புருஷன் ரொம்ப வருத்தப்படுவாரு. அவர் வருத்தப்பட்டா எனக்கு என்ன, படலடா எனக்கு என்ன. என் மச்சினை மட்டும் ஃபீல் பண்ண கூடாது இல்ல மச்சினா? என்னங்க இவங்க அவருக்காக குடிக்கிறேன்னு சொல்றாங்க? அவங்க அமெரிக்கா ரிட்டன். அங்கெல்லாம் மாடர்ன் கல்ச்சர். உனக்கு தெரியாது, சுமாரு. Are you ready? ரெடி. ரவி, உனக்கு? நோ, எனக்கு பழக்கம் இல்ல. Really great. Thank you. அமெரிக்கால இருந்து குடிக்கிற பழக்கம் இல்லையா? Come on, cheers.
என்னங்க எனக்கு நம்ம இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா டவுட்டாவே இருக்கு. உன் டவுட் போனா நீ ஒரு பெக்கடி. சீச்சி ஆச்சி டைம் ஆச்சு, இன்னும் அர்ச்சனாவை காணோம். வந்துருவாப்பா, ரெடி ஆயிட்டு இருக்கா. ஓ என்ன ராம் சார் அமைதியா இருக்காரு? ஏன் ரவி, ட்ரிங்க்ஸ் ஆடும்போது அவர் எதுவும் பேச மாட்டாரா? மிஸ்டர் மேஜர், எஸ். டோட்டலா உங்க ப்ராப்பர்ட்டி எவ்வளவு? என்ன சுமாரா ஒரு 10 கோடி இருக்கும். crores. 10 கோடி எதுக்கு சார்? 1 கோடியை மட்டும் என்கிட்ட கொடுங்க சார். பைனான்சருடைய உதவியே இல்லாம ஒரு சூப்பர் ஹிட் மசாலா படம் எடுத்து கொடுத்துருவேன். ஓ சாரி அங்கிள், அப்பா ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டாரு நினைக்கிறேன், அதனால சார், இத்தனை நாளா நான் சினிமாவுல ஹீரோவா ஆக்ட் பண்ணி அப்படியே சிவாஜி கணேசன் மாதிரி நடிப்பு திலகன்னு பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் சார். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், சினிமா இருக்க காசு கொடுங்க. ராம் சார் தண்ணி அடிச்சாக்க ரொம்ப ஜோக் அடிப்பாரு. முதல்ல ஜோக்கு, அதுக்கப்புறம் எல்லாம் டூப்பு. cool dad, cool. நான்சென்ஸ் மிஸ்டர் மைக்கேல். மைக்? என்ன மைக்கேல்ன்றாரு? உன் பேர் ரவி தானே? அது வந்து என் பையன் அப்படியே மைக்கேல் ஜாக்சன் மாதிரி டான்ஸ் ஆடுவான். அதுதான் அவர் அப்படியே செல்லமா மைக்கேல்னு கூப்பிட்டாரு. கரெக்டா சொல்லிட்டேன் மச்சனா. நீ என்னோட சொல்லுடா, அர்ச்சனாவை பட்டுப்படையில பாக்கும்போது கல்யாணம் நிச்சயம் அடிச்சோன்னு சந்தேகமா இருக்கு. மாமா மைண்ட போட்டு குழப்பிக்காத. அர்ச்சனாவுக்கு கல்யாணம் மட்டும் நடக்கல. ஓகே, கன்ஃபார்மா சொல்றியா? சரி, அர்ச்சனாவுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு வை. அப்ப நீ சொல்ற அந்த மாப்பிள்ளை பையன் எங்க? எக்கட வேர்? ஏய் மகன், ஏன் அங்கே நிக்கிறீங்க? வாங்க. வாடா, முழிக்காத வா. கம் ஆன் மேன். ரவி, இது என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ். உட்காருங்க. மகன் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்களா? பழக்கல. ஓகே. இவங்க அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க, எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். நைஸ் டு மீட் யூ. நீ உண்மையிலேயே அமெரிக்கால இருந்து வந்தவனா இல்ல டுபாகூரா? ஷட் அப். சைலன்ஸ். இங்க என்ன? அங்க பாருங்க. மாமா, அந்த இன்விடேஷன் உன்கிட்ட நான் கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் என்ட்ரி கொடுத்தானா இல்ல அவன் என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் அவன்கிட்ட கொடுத்தனா? என்கிட்டே கேள்வி கேளு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இவர் எதுவும் சொல்லாதீங்க. ஒண்ணு சொல்லட்டுமா? நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அத செஞ்சோம். பிடிக்கிட்டு போயிடுச்சு. மாமா, அர்ச்சனா இல்லாம என்னால வாழ முடியாதுடா. ஐ லவ் her. மாமா, ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நான் இங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கல்லால அடிச்சு அதுகளை துரத்துவேன். பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் லவர் செய்யலாம் கேவலமா பார்த்து இது லவ் இல்ல ஜவ்வுன்னு கிண்டல் பண்ணுவேன். அந்த நாயங்களோட பாவமும் இந்த லவர்ஸோடைய சாபமும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து உன்னை அட்டாக் பண்ணுது மாமா. அதனாலதான் இந்த பிரச்சனை. இது எல்லாமே உன்னால வந்தது. ஓகே, இனிமே நோ மோர் டிஸ்கஷன்ஸ். மேட்ரு இவ்வளவு தூரம் வந்துட்டதுனால அந்த ரவி யாரு, அவன் பேக்ரவுண்ட்ல யார் யார் இருக்கா, இந்த மொத்த டீடைல்ஸ் நான் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உன் முகத்தை என்கிட்ட காட்டாத. வாட் டார்லிங், நம்ம இங்க இருக்க வேண்டாம். ராஜ் பேலஸ்ல ரூம் போட்டு ரசகுல்லா தின்னுக்கிட்டு அவங்களெல்லாம் ட்ரேஸ் பண்ணலாம். காமான்யா. அந்த குரங்கு பையில மட்டும் நம்பவே கூடாது. கரெக்ட்டுங்க. என்னங்க பாத்தீங்களா அவங்கள? நம்ம வீட்ல நாம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. போட்டு விட்டு தள்ளி எத்தனை கஷ்டமோ. யாரா இருந்தா நமக்கு என்ன? அவங்களை எப்படி விரட்டுறேன்னு மட்டும் பாருங்க. எதுக்குடி? மிஸ்டர் ராவ். ராவ் இல்ல, நான் எஸ்வி ரங்கராவ். எனி ப்ராப்ளம்? ஆமா ப்ராப்ளம் தான், ஆனா எனக்கு இல்ல உங்களுக்கு. எனக்கு ப்ராப்ளமா? ஆமா, உங்க வாழ்க்கையில சுனாமி. சுனாமி? அத நீங்களே வந்து பாருங்களேன். ஓ கமான். வாங்க அங்க பாருங்க. ஐயோ, வாங்க. ஓ காட், என் ஜில்லி பாப்பா. ஏய் லவ்வா கிப்பா, எழுந்துடா. என் பொண்டாட்டிக்கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவளுக்கு லைன் போடுறியாடா? லைன் என்னது லைன் போடுறதுக்கு? இது என்ன சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனா? ஏய், உன்னோட ஆக்டிங்க நம்பி ஏமாந்து போறதுக்கு நான் ஒண்ணும் அந்த மேஜர் கிடையாதுடா, லூசு பையல. நான் ஒண்ணு லூஸ் இல்ல, நான் எஸ்வி ரங்கராவ். பெத்த தாய்க்கு சமமான அன்னிக்கிட்ட மரியாதை இல்லாம சரசமாடா நடத்துறேன். பயமுடு. கட்டின புருஷங்கிட்டயே உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டவன விட்டுன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? மரியாதை கைய விடுறா. என் பொண்டாட்டிய நான் அடிப்பேன் உதைப்பேன், அதை கேட்க நீ யாரா? நான் அத பத்தி பேசவே இல்லையா? இந்த விஷயத்தை விட்டு தள்ளி. Stop it. இந்த மாதிரி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இதே சம்பவம் உன் பொண்டாட்டிக்கு நடந்தா நீ விட்டுட்டு போவியா? சொல்றா. என் பொண்டாட்டி பத்தினிடா, உன் பொண்டாட்டி மாதிரி கிடையாது. என்ன கொடுமை இது? இவங்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியிருக்கு. எல்லாம் உன்னாலதான். இந்த வயசுல உனக்கு இப்படி ஒரு அலங்காரம் தேவையா? சொல்லு.
ஐயோ, அக்கா. விடுறா. தாங்க முடியலையே. ஏய், எவன் உன்னை காப்பாத்துவான் நான் பார்க்கறேன். உன்னை இப்ப என்ன பண்ற பாரு. ஏய், இங்க வா. ஏய், என்னை கட்டிக்க போறவனே என்னை கை நீட்டி அடிச்சது இல்ல. நீ யாரா என்னை அடிக்கிறதுக்கு? இந்த வர்றா பாரு. ஏய், ஏய், என்னையே அடிக்க வரியா? போடா. மாமா மாமா நிறுத்துங்க மாமா, என்ன மாமா பிரச்சனை? இவன் எங்களை கொண்டுருவான் போல இருக்கடா. இனிமே ஒரு நிமிஷம் கூட நானும் உங்க அத்தையும் இங்க இருக்க மாட்டோம். ஊருக்கு போறோம். வாடி. அத்தையா? ஆமா. என்னடா வரவ கொண்டாடுற? கொண்டுடுவேன். கேட்டியா? அத்தையா? இத கேட்கவே எனக்கு சகிக்கல. டாட் கூல் டவுன் டாட், கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னடா கூல் டவுன்? பாத்தியாடா உங்க அம்மாவோட லட்சணத்தை? இனி நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? அப்ப செத்து போ. நாங்களாவது நிம்மதியா இருப்போம். ஏய், எவன்? அம்மாடி. ஆ? அப்பா, ஓகே. என்னம்மா நீங்க ஏன் இவ்வளவு டயர்டா இருக்கீங்க? ஏடா கல்யாணத்துக்கு முன்னாடியே முதல் இரவு நடத்தி முடிச்சிட்டியா? பொண்டாட்டிய பூ மாதிரி ஆடா பாத்து பாவி, கபட நாடக வேஷதாரா. இவ்வளவு நேரம் அன்னியன் ரேஞ்சில் ஆக்ட் கொடுத்துட்டு இப்ப தபக்கடின்னு அம்பி ரேஞ்ச ஒண்ணுமே தெரியாம குதிக்கிறியாடா. நல்லா ஆக்டிங். இங்க ஏன்டா நடிக்கிற? மேஜர் வீட்ல நடிக்க சொன்னா மிலிட்டரி சரக்க போட்டுட்டு ஏன் கல்யாணத்தை பத்தி பேச சொன்னா உன்னை ஹீரோவா போட்டு படம் எடுக்க சொல்றியா? உன்னும் போடா. அப்போ அப்படியா நான் சொன்னேன்? அப்ப நான் விக்கில வச்சிருந்தேன். இல்ல இல்ல, சரக்கு போட்டுட்டு இருந்தீங்க. எவன் இங்க வரக்கூடாதுன்னு நினைச்சனோ அந்த மதனே இங்க வந்துட்டான். உங்க மேரேஜ் டேன்னு சொல்லி நான் பார்ட்டி அரேஞ்ச் பண்ண போறேன். அதுக்கு மேஜர் ஃபேமிலியோட வருவான். அங்க காட்டுங்க உங்க ஆக்டிங் டேலண்ட. மேஜர் கிட்ட பேசி எனக்கும் அர்ச்சனாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணீங்கன்னா உங்களை ஹீரோவா போட்டு நானே படம் எடுக்கிறேன். அது போதும். இனி பாப்பா இந்த கபட நாடக வேடதாரியோட நடிப்ப.